உங்களோட பேர் என்னங்க சார்? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என்னோட பேர் வந்து விக்னேஷ். நான் வந்து மதுரையிலேருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 1021. நான் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் தேனி எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து கரஸில் டிகிரியும் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். டைபிஸ்ட்டு ஸ்டெனோ முடிச்சிருக்கேன். ஆம், எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? நான் இப்போ ஃபாஸ்ட்டாக ஒரு 3 இயர்ஸாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது முயற்சி இதுவும். இது வந்து செகண்ட் அட்டம்ப்ட்டு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து ஸ்டெனோவில் வந்தேன். பட் கடைசியில் எனக்கு வேகன்சி கிடைக்கல. ஸோ இந்த டைம் வந்து டைபிஸ்ட்லேயே செலக்ட் ஆகிட்டேன். எத்தனை கேள்விகள் சரியாக போட்டீங்க? 149 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கேன். முதல் முயற்சியில் என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க? அது முதல் முயற்சியில் வந்து நிறைய டெஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலை. மேக்ஸிமம் படிச்சுட்டே இருந்தேன், அது மறந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்தேன். ஸோ அதனால ஹெல்ப் பண்ணிருச்சு. இப்போ கடந்த முறை நீங்கள் படித்ததுக்கும் இந்த முறை படிக்கிறதுக்கும் வேறுபாடுகள் இருக்கு இல்லையா? இந்த வாட்டி சிலபஸ் மாற்றிட்டாங்க. தமிழுக்கு நிறைய இலக்கணத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எந்த மாதிரி இலக்கணம் படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இலக்கணம் வந்து நம்ம பேசிக்கானதை மட்டும் புக்கில் முடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சோர்சஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ புக்ஸை தரவு பண்ணிட்டோம்னாலே மேக்ஸிமம் ரீச் ஆயிடலாம். வெளி புத்தகங்கள் எதுவும் படிச்சீங்களா? வெளி புத்தகங்கள் வந்து ரொம்ப அதிகமாக படிக்கல. அந்த பாலிட்டி அந்த மாதிரி மட்டும் தான் படித்தேன். தமிழுக்கு வந்து அவுட் சோர்ஸ் அதிகமாக படிக்கல. இப்போ கலைச்சொற்கள் அதெல்லாம் எந்த இதில் படிச்சீங்க? அதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்கூல் புக்கில் இருந்தே தான் படித்தேன். மேக்ஸிமம் கவர்மெண்ட் கொடுத்த அந்த தமிழோட விளையாடு அந்த ஒரு இதை வச்சு படித்தோம். அதுலேருந்து மேக்ஸிமம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க சார்? மேக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நிறையா போட்டு பார்த்தேன். ஸோ அந்த ரிலேட்டடாகவே வந்துருச்சு. ஸோ அதுவே எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் மேக்ஸுக்கு ஒதுக்குவீங்க? மேக்ஸுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஒதுக்கிடணும். ஆமாம். மற்றதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவு வந்து நம்ம மேக்ஸுக்கும் கொடுக்கணும். சார் பார்ப்பீங்களா இல்லை போட்டு பார்ப்பீங்களா? இல்லை கண்டிப்பாக போட்டு பார்த்தா தான் வரும். ஏன்னா பார்த்தா மறந்துடும். ஏன்னா சம்ஸ் வந்து நமக்கு டைம் இழுக்கிறதுனால போட்டு பார்த்தா தான் கரெக்டாக வரும். இப்போ ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க? ஏதாவது ஒமிட் பண்ணீங்களா இல்லை எல்லாமே படிச்சீங்களா? எல்லாமே மேக்ஸிமம் படிச்சுட்டேன். பட் ப்ரியாரிட்டி வைஸ் கொடுத்தேன். யூனிட் 5, யூனிட் 6 அது போக பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ரிலேட்டடாக தனியாக வச்சு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்குமே ஸ்கூல் புக்ஸ் தான் உங்களோட சோர்ஸா இல்லை வேற எதுவும் சோர்ஸ் படிச்சீங்களா? அவுட் சோர்ஸும் நிறைய படிக்க வேண்டியிருந்துச்சு. யூனிட் 5க்கும் யூனிட் 6க்கும் மேக்ஸிமம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறனால ஸோ அந்த நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாக அப்படி படித்தும் கொஞ்சம் வர மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்க்குலாம் தமிழோட பட்ஜெட் அந்த மாதிரி எல்லாமே பார்த்ததுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. வெங்கடேசன் புக் அது பாசிவா அதெல்லாம்? ஆமாம். தமிழ்நாடு தற்காலிக வரலாறு அதுலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அது ப்ரீவியஸ் இயர்லேயே கேட்டிருந்தனால அந்த புக்ஸை படித்து தான் போகணும். யூனிட் 6க்கும் 5க்கும் கண்டிப்பாக தேவைப்படும். அதை படித்து தான் போகணும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னீங்க இல்லையா? நடப்பு நிகழ்வுகள்லாம் நீங்கள் அதுக்கு நியூஸ் பேப்பர் படிச்சீங்களா இல்லை வந்து செய்தி பார்ப்பீங்களா? எந்த மாதிரி படிச்சீங்க கரண்ட் அஃபேர்ஸ்? கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நியூஸ் பேப்பர் டெய்லி ரொட்டீனாக வச்சுக்கிட்டாலுமே நமக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே படிச்சுக்கிறது ஈஸி தான். நியூஸ் பார்க்குறது அது ரிலேட்டடாக மந்த்லி அஃபேர்ஸ் போடுவாங்களோ அதுவும் படிச்சுட்டு தான். நோட்ஸ்லாம் எடுப்பீங்களா சார்? நோட்ஸ் எடுக்கணும் ப்ரோ. நோட்ஸ் எடுத்தால் தான் மறந்துடாமல் இருக்கும். நம்ம திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது அது கொஞ்சம் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாருமே நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கலாம்? எத்தனாவது டைம் ரீட் பண்ணும்போது நோட்ஸ் எடுக்கணுன்றதை சொல்லுங்க. வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ஒரு செகண்ட் டைமே நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிடும். பட் ஒரு சமயம் உங்களுக்கு ரொம்ப அதிகமான போர்ஷன்ஸ் இருக்கிற பாடம்னா ஒரு 4th 5th டைம் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்க. ரிவிஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாடம் படித்தோம் அப்படின்னா அதை நெக்ஸ்ட் நாளே ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் விட்டு ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் விட்டு ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும். இன்னைக்கு படித்து ஒரு வாரம் கழிச்சு ரிவிஷன் பண்ணும்போது அது மறந்துடும். ஸோ 1 நாள் 2 நாள் அதுக்கப்புறம் ஒரு வாரம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு புதுசாக படிக்கிறதுக்கு ஒரு டாபிக் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுதுன்னு வைங்களேன். அடுத்த வாட்டி ரிவிஷன் பண்ணும்போது ஒரு 1 ஹவர் ஆகுமா? அப்படியே டைமிங் குறையும் தானே? ஆமாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு படிக்கிற டாப்பிக்கில் வந்து நம்ம மேக்ஸிமம் ரீட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம படிக்கும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நமக்கே தெரிஞ்சு. ஸோ அதை வந்து நம்ம ரீட் பண்ணாலே ஓகேவாயிடும். இப்போ மார்க் டெஸ்ட்லாம் நீங்கள் நிறைய போட்டு பார்த்துருப்பீங்க. போன வாட்டி அதுதான் என்னோட மிஸ்டேக்குன்னு சொன்னீங்க. இப்போ மார்க் போடுறதுல அது போடுறதால பெனிஃபிட் இருக்குன்னு தெரியும். அதை எப்படி அனலைஸ் பண்ணணுன்றதை சொல்லுங்கள். இப்போ நம்ம மார்க் போடுறோம். இப்போ நம்மளுக்கு 150 கொஸ்டின் கரெக்டாக இருக்குது, 50 கொஸ்டின் தப்பாக இருக்குன்னா அதை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டைம் நம்ம மார்க் போடும்போது ஒவ்வொரு இதுக்காக கொடுத்துருப்போம், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு மார்க்கில் தமிழுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஜிஎஸ்ல கொஞ்சம் விட்டுருப்போம். ஸோ அடுத்த டைம் தமிழ் நமக்கு கான்ஃபிடென்ட்டாக அடிச்சிருவோம்னு தெரியிறப்போ நம்ம எதில் கம்மியாக இருந்தோமோ அதை தான் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அப்படியே குறைச்சதுனால நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர்ஸ் அதிகமாக வரணும். இப்போ படிக்கிறது ஒரு பார்ட், நம்ம எப்படி அந்த 3 மணி நேரத்தை கையாளுறோம் அப்படின்றது தான் ஒரு பார்ட். எக்ஸாம் ஹாலில் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, எப்படி டைம் மேனேஜ் பண்ணலான்னு சொல்லுங்கள். எக்ஸாம் ஹாலில் வந்து எப்படின்னா நம்ம கொஸ்டின் இப்படி தான் டஃப்பாக தான் இருக்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம
எல்லா கொஸ்டினுக்குமே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காம சரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த இடத்துல நம்மளால் எவ்வளோ டிஃபர் பண்ண முடியுமோ அதனால அந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும். அவ்வளோதான். டைம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? எப்படி எழுதுவீங்க நீங்க? டைம் வந்து ஃபஸ்ட்டு தமிழில் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து இருக்கிற ஜிஎஸ்ல நம்ம மேக்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு 45 மினிட்ஸ் ஒதுக்கே ஆகணும். ஸோ அதை முடிச்சுட்டு தமிழையும் வேகமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்ஸை கொஞ்சம் ஈஸியாக பார்த்துலாம். தமிழை முடிஞ்ச அளவுக்கு வேகமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா தமிழ் மேக்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற ஜிஎஸ் போகிறப்ப நம்ம கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் டைம். நீங்க தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் எப்படி விடையளிப்பீங்க? தெரியாத கேள்விக்கு வந்து மேக்ஸிமம் அது ரிலேட்டடாக எலிமினேஷன் மெத்தடு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேவராக எது இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். எலிமினேஷன் மெத்தட் தான் கை கொடுக்கும். எது வருன்றதை விட எது வராது. எது வராதுன்றதை அதில் 2 தூக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நீங்க ஒரு யங்ஸ்டரா இருக்கிறதால கேட்குறேன், நீங்க எப்படி செல்போனை பயன்படுத்துறீங்க படிக்கிறப்ப? ஒரு சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததா உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம்லாம் delete பண்ணிட்டேன். யூடியூப்ல வந்து மேக்ஸிமம் நம்ம ஸ்டடி ரிலேட்டடான ஷார்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த நம்ம படிக்கிற டயத்தை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணி படித்தோம்னாலே அந்த மொபைல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தொடவே தோணாது. சரியானதில் நம்ம மைண்டை விட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் குறைத்து. குடும்பத்துல எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. நான் படிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஆண்டுகள்ல எப்பயாச்சும் விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா இந்த படிப்பை? அந்த மாதிரி தோணுதில்ல. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. பட் இதை விட்டுட்டு வெளியில் போனால் இதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தோணுனதுனால மேக்ஸிமம் போனதில்லை. இதிலே கண்டிப்பாக வந்துட்டோம், ஜெயிச்சுட்டு போகணுன்றதான். இப்போ நான் புதுசா டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்க வரேன்னு வைங்களேன், எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க நீங்க? நான் எப்படி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு? ஃபஸ்ட்டு சிலபஸை நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ. ஒரு சிலருக்கு வந்து தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ஃபுல்லாக உட்படுத்திக்கோங்க. தமிழை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியே போகவே தோணாது. ஸோ நீங்கள் தமிழை நல்லா படிங்க, மேக்ஸை படிங்க. உங்களுக்கு பிடிச்சதை படிச்சிங்க அப்படின்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிச்சிடலாம். இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்தலாம் ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருக்குது ப்ரோ. ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம். என் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு நான் தான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக. இப்போ எப்படி சொல்றேன்னா, இந்த அட்டம்ப்ட்லேயே கூட ரொம்ப கிட்ட வந்து தோத்தவங்க ஜேஏலையும் இருப்பாங்க, இப்போ டைப்பிஸ்ட்லையும் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சஜஷன் சொல்லுவீங்க? போன டைம் நானேவும் ஸ்டெனோவில் வந்து கடைசியாக ஏதோ ஒரு வேக்கண்ட் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நிலைமையிலேருந்து எனக்கு கிடைக்காம போச்சு. ஸோ ஆனால் இந்த டைம் வந்து என்னோட பிடிச்ச டிபார்ட்மெண்ட் என்னோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலேயே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களை தள்ளி போகுதுன்னா நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் டைம் இதை விட நல்ல டிபார்ட்மெண்ட், நல்ல பொசிஷனே கிடைக்கும். 2026 எக்ஸாம் வரப்போகுது, அது எழுதுறவங்களுக்கு உங்களோட ஃபைனல் மெசேஜ்? நல்லா ஃபோக்கஸ்டாக படிங்க. முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் காத்திருக்கு. ஸோ இப்போதைக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிச்சிருங்க. அதான். இப்போ நீங்கள் டைப்பிஸ்ட் உள்ள என்னென்ன வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லுங்கள். சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிடுவோம். அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப எல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் மெமோவில் கொடுத்துருப்பீங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்னு கொடுத்துருப்பீங்க, அது மட்டும்தான் வெரிஃபை பண்ணுறாங்க. வேறு எதுவும். இப்போ டைப்பிஸ்ட்டில் எடுக்கிறதால டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட்டை காட்டணும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட் காட்டி தான். ஆமாம், ரெண்டுமே காட்டணும்.